channel Exam Energy Essence. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம சைபர்நெட்டிக்ஸ் PGTRB எஜுகேஷன்ல யூனிட் 10ல ஒரு முக்கியமான டாபிக் சைபர்நெட்டிக்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ ஒரு எஜுகேஷனோட ட்ரெண்டையே மாற்றக்கூடிய ஒரு டாபிக் சொல்லலாம். இதுல இருந்து क्वेश्चंस நிறையவே எதிர்பார்க்கலாம். 2-3 क्वेश्चंस கூட எதிர்பார்க்கலாம். சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு. அந்த சைபர்நெட்டிக்ஸை மட்டும் வச்சு கிடையாது, சைபர்நெட்டிக்ஸை வச்சு எஜுகேஷனல் டெக்னாலஜியே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நெட்வொர்க், அதை வந்து சைபர்ல இருந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி பயாலஜியா இருக்கட்டும், வேற எந்த ஒரு டாபிக், அதாவது எந்த ஒரு ஃபீல்டுல இருக்கிற டாபிக்ஸையும் எப்படி கண்டினியூஸா க்ரோயிங்கா காம்ப்ரிஹென்சிவா கொண்டு போறதுங்கிறது தான் உங்களுக்கு சைபர்நெட்டிக்ஸ். அதோட முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் லூப்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஃபீட்பேக் லூப்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமா நம்ம இப்போ இருக்கிற இதுல பார்க்க வேண்டியது அடாப்டிவ் லேர்னிங், அதுக்கப்புறம் பர்சனலைஸ்டு லேர்னிங். ஸோ என்ன அதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கட்டும், இப்போ பாத்தீங்கன்னா MOOCன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மூடில், இது எல்லாத்துலயுமே என்ன ஒரு பர்சனலைஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தர் நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம், அதை எப்படி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா அந்த கிளாஸ் ரூமுக்கு டிசைன் பண்ணலாம், அதை ரொம்ப ஈஸியா கொண்டு வரதுக்கு பேர் வந்துட்டு நம்ம சைபர்நெட்டிக்ஸ்னு சொல்லலாம். அதான் ஃபீட்பேக் லூப். ஸோ இவங்களுக்கு இது ரீச் ஆகல, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி இன்புட்டை மாத்தினா எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரது ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபீட்பேக் லூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டராக்டிவ் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் வந்து செப்பரேட்டாக கவனம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கொஷின் கேட்பாங்க, அவங்களோட டிசைர் அவுட்கம் என்ன, அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ சைபர்நெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அவுட்புட் இன்புட் எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆகுது, எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு, யார் யாருக்கு மாற்றணும், என்ன மாதிரியான மெக்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், கண்டினியூஸா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கண்ட்ரோல் இவங்க ஸ்டார்ட் பண்றதுல இருந்து என்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டிசைன் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்துல வந்துடும். ஸ்டார்ட் பண்ணணும், மோட்டிவேஷன் இந்த பேசிஸ்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டி இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எவாலுவேஷன் அசஸ்மெண்ட் என்ன இதில் யூஸ் பண்ணலாம், யாருக்கு என்ன மாதிரி அசஸ் பண்ணலாம், யாருக்கு என்ன அளவுக்கு அசஸ் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டத்துல வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ இது கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய இடத்துல கிளாஸ் ரூமோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷன் இருக்காது, அதாவது கம்யூனிகேஷன் இருக்காது. ஒரு பையன் வந்து ரொம்ப ஆக்டிவா அட்டென்டிவா நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பேச மாட்டாங்க. அப்ப அந்த கம்யூனிகேஷனை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது சைபர்நெட்டிக்ஸ்ல வரும். ஸோ இவ்வளவு டீடைலா எதுக்காக இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, எஜுகேஷனல் டெக்னாலஜி, எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி அப்படிங்கிறது சைபர்நெட்டிக்ஸ் உள்ளவே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் இதுல இன்னும் முக்கியமான 2-3 விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பர்சனலைஸ் லேர்னிங் பத்தி எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்குறோம். நீங்க இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்றாங்க, கஸ்டமைஸ் பண்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரெண்டுமே அதில் வந்துடும். அதுக்கடுத்து சைபர்நெட்டிக்ஸோட உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. டிபேக் மாடல், ஆடி மாடல், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசிபிள் மாடல், ரேட் மாடல், இதெல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இப்போ என்னோட வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்தா சின்ன கான்செப்ட் தான் இருக்கும். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக சொல்லுவோம். இந்த ஒரு வீடியோ ஒரு வாட்டி நீங்கள் காதில் கேட்டிங்கன்னா சைபர்நெட்டிக்ஸுங்கிறதுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வேறு பிளாட்ஃபார்மும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா நோட்ஸையும் கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி எஜுகேஷனல் டெக்னாலஜிக்கு நிறைய பேர் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு நோட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 லைனர்ஸாவது ரெடி பண்ணி கொடுத்துருணுன்றதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெடியானதும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம், எல்லா மேஜருக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன டாபிக் போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.